ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் கால்நடை பராமரிப்பில் நம்ம ஒரு மாடு வளர்ப்பில் எப்படி லாபம் எடுக்கிறது, அந்த லாபம் எவ்வளோ எடுக்க முடியும், எப்போ எடுக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம உழவர் சாரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம உழவர் சாரல் சேனல் பொறுத்த வரைக்கும் நம்ம கால்நடை பராமரிப்பு, கோழி வளர்ப்பு, அரசாங்க திட்டங்கள், மானிய திட்டங்கள், இதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை யாருக்கு பயன்பெறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம ஒரு மாடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்போ லாபம் எடுக்க முடியும், எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக கால்நடை நம்ம எப்படி பராமரிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம அதில் லாபம் எடுக்க முடியும். இதுக்கு முக்கியமாக சில விஷயங்கள் அடிப்படை விஷயங்கள் தேவை. அதுக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தேர்வு செய்கிற மாடு. நம்ம மாடு எப்படி தேர்வு செய்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த மாடு நமக்கு எப்படி வருமானம் ஈட்டி கொடுக்கும் அப்படின்னு இருக்குது. ஒருவேளை நீங்கள் நாட்டு மாடு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்குரிய பால் மட்டும்தான் கறக்கும். இல்லை கலப்பின மாடு வாங்குறீங்களா, இல்லை ஹைப்ரிட் மாடு, அந்த ஹெச்எஃப் மாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜாதி மாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு வாங்குறீங்களா அப்படின்றத பொறுத்து அதோடைய கறவை திறன் மாடுகளை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. இல்லை நீங்கள் ஒருவேளை ஒரு மாடு வாங்கி உங்கள் வீட்டிலே ஒரு மாடு இருக்குது, இல்லை அந்த கன்று வச்சு நீங்கள் வருமானம் ஈட்ட பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கன்று நீங்கள் எப்பேற்பட்ட கன்று, அதுவுமே எந்த இனக்கன்று அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. நம்ம சேனலில் ஒரு மாடு தேர்வு செய்கிறதுக்கான முக்கியமான ஒரு 9 விஷயங்கள் நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். அதை ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக சொன்னேன் அப்படின்னா இது ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ முதல் விஷயம் மாடு தேர்வு செய்கிறது. அந்த மாடு எப்படி தேர்வு செய்கிறது அப்படின்றதுக்கான அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ரெண்டாவது விஷயம், மாடு இருக்கிற இருப்பிடம், அதாவது தங்குற வீடு, கொட்டகை இல்லை மாட்டோடைய வீடு, சரிங்களா? இந்த இருக்கிற இடம் நீங்கள் எப்படி கட்டமைப்பு பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்தும் இருக்குது. ஏன்னா நீங்கள் வெளியிலேருந்து ஒரு மாடு வாங்கிட்டு வரீங்க, வேறு ஒரு இடத்துலேருந்து, வேறு ஒரு மாவட்டத்துலேருந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் அந்த கிளைமேட்டுக்கும் நீங்கள் வாங்கிட்டு வர கிளைமேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது நீங்கள் அந்த கொட்டகையை மாட்டுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கணும். அப்போது தான் மாடோடைய அந்த வெப்பநிலை, உடலுடைய வெப்பநிலை சீராக இருக்கும். அது சுத்தமாக இருக்கும், சரிங்களா? கொட்டகை எப்போதுமே சுத்தமாக இருக்கணும், சமமான வெப்பநிலையில் இருக்கணும். இது ரெண்டுமே முக்கியமான விஷயம். கொட்டகையில் நீங்கள் தீனி போடுறது, சாணம் போடுறது, இது எல்லாமே ஒரு கரெக்டாக ஒரு ப்ரொசீஜராக நீங்கள் அதை க்ளீன் பண்ணுறதாகட்டும், அது எந்த இடத்துல போடுது அது க்ளீன் ஆகிறது, இது எல்லாமே இருக்குது. அதனால் கொட்டகை நீங்கள் பராமரிக்கிறத பொறுத்து, வடிவமைக்கிறத பொறுத்தும் மாட்டோடைய அந்த கறப்பு கறக்கிற திறனும் முக்கியமாக ஒரு விஷயமா இருக்கும், சரிங்களா? அது எப்படி இருக்கிற கொட்டகைக்கும் கறக்கிறதுக்கும் சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம். இப்போது நாம் ஒரு வீட்டில் இருக்கிறோம், அந்த வீடு நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியும், இல்லையா? நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம அதை சுத்தமாக வச்சுக்கிறோமா, இல்லை நம்ம நம்மளுடைய மாட்டுக்கும் கொட்டகை சுத்தமாக இல்லைன்னா நிறைய நோய்கள் வரும். சின்ன சின்ன உனி பிரச்சனையோ, இல்லை காற்று சரியா இல்லை, வெப்ப நிலை சரியா இல்லை அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அது வேறு வகையில் மாடுகளை பாதிக்கும், இல்லையா? அதோடைய உனி பிரச்சனையாகட்டும், இல்லை அந்த வெப்பநிலை பிரச்சனை எல்லாமே உடல் ரீதியாக பாதிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக பால் கறவை திறனையும் பாதிக்கும். ஸோ ரெண்டாவது விஷயம், கொட்டகை நீங்கள் பராமரிக்கிறது, அமைக்கிறது இருக்குது. இன்னொரு விஷயம், குடற்புழு நீக்கிறது ரொம்ப 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 அவசியமான, மிக மிக அவசியமான ஒரு விஷயம். கால்நடை பராமரிப்பில் நீங்கள் ஒரு மாடு வாங்கி அதிலிருந்து நீங்கள் லாபம் எடுக்கணும், இல்லை ஒரு பண்ணை அமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக குடற்புழு நீக்கம் ப்ரொசீஜராக கரெக்டாக நீங்கள் பண்ணணும். ஒன்று நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணி பண்ணாலும் சரி, இல்லை இயற்கை வைத்தியம் பயன்படுத்தி பண்ணாலும் சரி, நிச்சயமாக அந்த குடற்புழு நீக்கம் உங்கள் பண்ணையில் இருக்கிற கன்றுக்குட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை மாடு கறவை மாடாக இருந்தாலும் சரி,
இந்த குடற்புழு நீக்கம் நீங்கள் முறையாக செய்யலை அப்படின்னா நிச்சயமாக மாடுடைய வளர்ச்சியும் பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய கறவை திறன் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதனால் நீங்கள் அதை நிச்சயமாக பண்ணணும். 3வது விஷயம் குடற்புழு நீக்கம். குடற்புழு நீக்கம் வந்து இயற்கை முறையில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். நம்ம சேனல்லே ரொம்ப டாப் வீடியோன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோஸ்க்கு தான் வந்து வியூஸ் அதிகமாக இது வரைக்குமே போயிட்டுருக்கு. நீங்கள் அந்த வீடியோ லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து இயற்கை முறையில் 100% வந்து அது உங்களுக்கு பயன் வந்து கொடுக்கும். சரிங்களா? 4வது விஷயம் வந்து தீவன மேலாண்மை. எப்படி நீங்கள் வந்து மாடு தேர்வு செய்கிறீங்களோ இல்லை எப்படி அந்த கொட்டகையை அமைக்கிறீங்களோ அப்புறம் மாடோடைய குடலை வந்து சுத்தமாக வச்சுக்கிற மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து தீவன மேலாண்மை. தீவன மேலாண்மை அப்படின்றது சமச்சீரான தீவனம் வந்து நீங்கள் உங்களுடைய கால்நடைக்கு வந்து கொடுக்கணும். அது வந்து பசுந்தீவனம் இருக்குது, உலர் தீவனம் இருக்குது, அடர் தீவனம் இருக்குது. இது எல்லாமே வந்து நீங்கள் சம அளவில் வந்து கொடுக்கணும். சத்துக்கள் அதில் இருக்கணும். அதாவது எல்லா விதமான சத்துக்களும் வந்து அந்த தீவனம்ல இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு மாட்டோடைய கறவை வந்து பாதிக்காமல் நீங்கள் வாங்கிட்டு வரும்போது எப்படி வந்து தீவனம் வந்து கொடுத்தாங்க, அப்போது வந்து என்ன மாதிரியான தீவனம் கொடுத்தாங்கன்றதை நீங்கள் கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தீவன முறையை உங்கள் கிட்ட மாடு வந்ததுக்கப்புறம் அதோடைய கிளைமேட்டை உங்கள் இருக்கிற இருப்பிடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த தீவனம் மாற்றணும். அப்படின்னா சிறிதாக தான் வந்து நீங்கள் தீவனம் வந்து மாற்றணும். ஒரேடியாக வந்து நீங்கள் தீவனம் வந்து மாற்றிடக்கூடாது. ஸோ அந்த உணவு பழக்க வழக்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வந்து அது பழகினதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி தீவனத்தை வந்து நீங்கள் அதிகரிச்சுக்கிட்டு வரணும். சமச்சீராக அதிகரிச்சுட்டு வரணும். 5 விதமான சத்துக்கள் அதில் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் தீவனம் முறையாக கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட சொன்ன மாதிரியே ஆன கறவையை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ ஒரு 20 லிட்டர் சொல்கிறாங்க, 25 லிட்டர் சொல்கிறாங்கன்னா நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நாம் எப்படி பராமரிக்கிறோம், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மாடு தேர்வாகட்டும் இல்லை தங்குற இடமாகட்டும் குடற்புழு நீக்கம் இது எல்லாத்தையும் சேர்ந்து தீவனமும் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தீவன மேலாண்மையை கரெக்டாக பண்ணணும். ஸோ இந்த தீவனம் வந்து எப்படி கொடுக்கணும், முறையாக கொடுக்கணும், என்ன மாதிரியான தீவனம் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றதும் நம்ம சேனலில் வந்து ரீசெண்டாகவே வந்து நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். முன்னாடியுமே சில வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இப்போ கரெக்டாக சொல்லியிருப்போம். அதோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இது எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொன்னேன் அப்படின்னா இந்த வீடியோவே ஒரு 30 நிமிஷம் போகும். அதனால் எது முக்கியமான ஒரு விஷயமோ அதை மட்டும் இதில் சொல்லிடுறேன். அதோடைய அந்த பார்ட்டோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். சரிங்களா? அடுத்தது 5வது முக்கியமான ஒரு விஷயம் வந்து கழநீர். அதாவது உணவு எப்படி முக்கியமோ தண்ணீரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறையா நம்ம வீட்டில் மீடுற சாதம், மீடுற குழம்பு, நம்ம சாப்பிட்டுட்டு நம்மளால் சாப்பிட முடியாமல் மீதியான எல்லாத்தையும் ஒரு மொத்தமாக ஒன்றுத்தில் போட்டு மாவு கொண்டு நல்லா புளிச்சிரும் இல்லையா, வீணாக போகுது. அதை கொண்டு போய் குப்பையில் தான் ஊற்றணும். ஆனால் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கழநீர் தொட்டின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு கொடுத்துருவாங்க. சில மாடுகள் வந்து அதை ஏற்றுக்கும், பல மாடுகளுக்கு அது ஏற்காது. அதனால் வந்து அது மாட்டோடைய வயிறு வந்து குப்பை தொட்டி கிடையாது. அது வந்து நல்ல தண்ணீரை வந்து கொடுங்க. மாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதுவாக இருந்தாலும் கழனி, அதாவது சாதம் வடித்த கஞ்சி வந்து அந்த உடனே அன்றைக்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது நல்லது. அதை 2 நாள் புளிக்க வச்சு புளிக்கிற தொட்டியில் ஊற்றி அது புளிச்சு அதில் பேட் பாக்டீரியாலாம் உருவாகி அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது எப்படி நல்லதாகும்? கண்டிப்பாக வயிற்றில் புழுக்கள் தான் உருவாகும். அது நிச்சயமாக உங்களுடைய கால்நடையோடைய கறவை திறனை பாதிக்கும். ஸோ கழநீர் தண்ணி கொடுக்கறது வந்து கரெக்டாக சுத்தமான தண்ணீர் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி மாட்டுக்கு அப்போ வந்து தவிடு இல்லாத நார்மலாக நம்ம தண்ணி குடிக்கணும் இல்லையா தாகத்துக்கு, அந்த மாதிரியான தண்ணீரும் குடிக்க பழகணும். இன்னொரு விஷயமும் நீங்கள் வந்து கூடயே வந்து செய்யலாம். இது முக்கியமான 5 விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து தேர்வு செய்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டாக பார்த்து தேர்வு செய்யணும். அதுக்கப்புறம் அதோடைய தங்குற இடம், கொட்டகை, வீட்டு வசதி கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும். குடற்புழு நீக்கம் செய்யணும். தீவனம் வந்து கரெக்டாக ப்ரொசீஜராக பார்க்கணும். கழநீர் வந்து கரெக்டாக அமைக்கணும். கழநீர் அதாவது தண்ணீர் வந்து கழநீர் வேஸ்டான தண்ணிலாம் கொடுக்கக்கூடாது.
சரிங்களா? இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மாடு வந்து அடிக்கடி வேப்பிலையை வந்து கொடுத்து பழக்குங்க. நான் நிறைய வீடியோஸில் கால்நடை வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே சொல்கிறது, இந்த வேப்பிலையை வந்து ஒரு உணவாக பழக்குங்க, அப்போ தான் வந்து வயிற்றில் வந்து சுத்தமாக இருக்கும் அப்படின்னு. எங்கள் மாடுகளுக்கே நிறைய வந்து நாங்கள் அந்த மாதிரி வேப்பிலை தான் உடச்சி கொடுப்போம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எப்படி சொன்னால் கூட எங்கள் மாமியார் வந்து அந்த கழனி தண்ணி கொடுக்கவே மாட்டாங்க மாடுகளுக்கு. எவ்வளோ கஷ்டம், அதாவது அந்த தண்ணி வீணாக போகுதுன்னா கூட குப்பையில் தான் ஊற்றுவாங்களே தவிர கண்டிப்பாக மாட்டோடைய வயிற்றில் வந்து போக விட மாட்டாங்க. அது ரொம்ப நான் அட்மையர் பண்ணி பார்த்த ஒரு விஷயம். மாடையுமே வந்து நம்ம வீட்டில் ஒரு நம்மளை மாதிரி தான் வந்து அவங்க வந்து பார்த்துருக்கேன். அதனால் அது நீங்கள் செய்கிறது கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ வருவோம். இப்போ நீங்கள் லாபம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது நீங்கள் வந்து ஒரு 20 லிட்டரோ 25 லிட்டரோ வந்து பால் கறக்கிற மாடுன்னு சொல்லி வாங்கிட்டு வரீங்க. ஒரு மாடு வந்து ஒரு 85,000 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 2 மாடு வாங்கிட்டு வந்து ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஒரு 3 மாடு வந்து வாங்கிட்டு வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஒரு 2 மாடுன்னு எடுத்துக்கோ, உங்களுக்கு முதலீடு வந்து 1,70,000. நான் வந்து கம்மியாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து, அதாவது ஆவரேஜாக அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் இன் பிட்வீனில் ஒரு அமௌண்ட் வந்து சொல்கிறேன். இது கொஞ்சம் கூட குறைய ஆகும். அப்புறம் நீங்கள் அதுக்கான கொட்டகை வசதி, நீங்கள் வாங்கும் போதே தீவன செலவு, இது எல்லாம் சேர்த்து ரவுண்டாக வந்து ஒரு 3 லட்சம் நீங்கள் முதலீடு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 லட்சம் முதலீடை வந்து நீங்கள் எப்போ எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா மாதம் நீங்கள் அந்த மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தீவன செலவு ஆகிட்டே தான் இருக்கும் இல்லையா? அது வந்து நீங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போது இப்போ நீங்கள் வந்து பால் வந்து எங்கே வந்து ஊற்றுறீங்க அப்படின்றது இருக்குது. கண்டிப்பாக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன்லனா 1 லிட்டர் பால் வந்து 50லேருந்து 55 ரூபாய் வரைக்குமே விற்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து உங்கள் கிராமங்கள்லனா பார்த்தீங்கன்னா இந்த பால் இன்னுமே வந்து சிலவங்க வந்து 30 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. அப்போது நீங்கள் ஆவரேஜாக ஒரு 40 ரூபாய் எந்த இடத்துல வாங்குறாங்களோ அங்கே தான் வந்து நீங்கள் இந்த பால் வந்து ஊற்றணும். அதே மாதிரியே இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு இந்த 2 மாடுலேருந்து நீங்கள் வந்து அவங்க சொன்ன அதே அளவு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் குறைச்சே நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 1350 லிட்டர் ஒரு நாளைக்கு 40லேருந்து 45 கறக்குதுன்னா கூட ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 1000 சில்லற லிட்டர் கறக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 50லேருந்து 55,000 தான் நீங்கள் எடுக்க முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல தேர்வான மாடாக எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ செலவு பண்ணி எடுத்தால் கூட 50 தான். நீங்கள் அந்த 4 கூட மைனஸ் பண்ணிவிடுங்க, 50 உங்கள் கைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் வந்து உங்களுடைய முதலீடை எடுக்கிறதுக்கே முதல் 4-5 மாதம் ஆகும். 6 மாதம் கூட நீங்கள் இந்த போட்ட முதலீடை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். 6வது 7வது மாதத்தில் தான் உங்களுக்கு அது லாபமாக வரும். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து முதலீடு அடுத்ததுலேருந்து வர்றது தான் உங்களுக்கு லாபமாக இருக்கும். அதே மாதிரியே கால்நடைகள் வந்து நிறைய மானியம் கொடுக்குறாங்க, லோனுமே கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் அதெல்லாம் ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செலவு வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ரீசெண்டாக ஒரு ஷார்ட் வீடியோவில் கூட கால்நடை கறவை மாடு வாங்குறதுக்கான லோன் பற்றி ஒன்று போட்டிருப்போம். அந்த ஷார்ட்டுமே நான் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அடுத்து வேறு ஏதாவது மானியம் பற்றியுமே சிலது போட்டிருக்கேன், அதுவுமே நான் லிங்க்கில் கொடுக்குறேன். இன்னும் ஷார்ட்டாக வந்து வீடியோஸ் வந்து நான் நெக்ஸ்ட் எதாவது அப்லோட் பண்ணேன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி விட்டுறேன். ஸோ போய் பாருங்கள். ஸோ நான் அதான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எப்போதுமே இந்த கால்நடை பராமரிப்பில் வந்து அதாவது மாட்டு பண்ணை அமைத்து நீங்கள் அதுலேருந்து லாபம் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அதாவது ஒரு 5-6 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து எதுலேயுமே எடுத்த உடனேலாம் பணம் வந்து கொட்டாது, எந்த பிஸ்னஸ்லேயுமே. ஏன்னா இதில் நீங்கள் உங்கள் உழைப்பு போடுறீங்க, நீங்கள் அதுக்கப்புறம் முதலீடு போடுறீங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப அதிகமாக லாபம் வந்து உடனே எடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க முடியும். அதில் நடுவில் உங்களுடைய மாடுகளுக்கு எந்தவித உடல் பாதிப்பும் வராமல் இருக்கணும். நல்லபடியாக நீங்கள் வந்து அந்த மாடுகளை பராமரிக்கணும். அப்போது நம்ம அதுக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்க சொன்ன அளவுக்கு கூட, நீங்கள் வாங்கிட்டு வர சொன்ன அளவுக்கு கூட உங்களுக்கு பால் உற்பத்தி வரும். அதே மாதிரியே நீங்கள் கரெக்டாக பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு நோய் தாக்கலும் இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு கறவையும் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்ல கறவை கறந்தது அப்படின்னா நீங்கள் அதை எங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, எப்படி வந்து அந்த பாலை வந்து விற்கிறீங்க, ஏன்னா அதை பொறுத்துமே உங்களுக்கு லாபம் வந்து அந்த மாதங்களில் குறைச்சி இன்னும் கொஞ்சம் லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் ஆகிற பிஸ்னஸ் கிடையாது. அதனால் ப்ராஃபிட் எடுக்கலாம், ஆனால்
நாம் வந்து கரெக்டாக முறையாக வந்து அது பராமரிக்கணும். முறையாக வந்து எந்த தொழிலுமே அப்படி தானே, முறையாக செய்தால் மட்டும்தான் அதுலேருந்து நம்மளால் லாபம் எடுக்க முடியும். சும்மா அப்படி ஏதோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு வந்து பேக் ஃபயர் தான் ஆகும். ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பார்த்துட்டு போடுறேன். ஏன்னா எப்போதுமே நான் ஒரு வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3-4 நாள் அதில் ஒர்க் அவுட் பண்ணி நிறையா வந்து ஸ்டடி பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணி அதுதான் வந்து நான் வந்து போடுவேன். அப்படியே வந்து நான் எந்த வீடியோஸும் போட்டுற மாட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் நாள் எடுக்கும். ஆனால் வந்து கரெக்டாக பார்த்து தான் வந்து நான் போடுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம உழவர் சாரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.